ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷீ ஸ்டிச்சிங். அளவு ப்ளவுஸ் போட்டு நம்ம ப்ளவுஸ் வெட்டி தைக்கும்போது சில நேரம் நெக்கு, ஃப்ரண்ட்டு நெக்கோ இல்லாட்டி பேக் நெக் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். சில நேரம் வந்து ஃப்ரண்ட்டு நெக் வந்து கூட குறைய போகலாம். ஸோ அதிகமாகும் போது ஷோல்டர் ஃபால்ன்ற பிரச்சனை நிறையா வரும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்டர்லாம் கரெக்டாக இருக்குதா, நெக்கு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுவோம். சப்போஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கரெக்டாக இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு நெக்கோடைய அகலமோ உயரமோ அதிகமாகும் போது ஷோல்டர் ஃபால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி நம்ம வர்றதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம தைக்க போகிற ப்ளவுஸோடைய நெக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்குதா அப்படின்றத நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ பாருங்கள், நான் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு வந்து நான் 4 இன்ச்சுக்கு விட்டுருக்கேன். அந்த துணியை விட்டுட்டு கீழே நம்ம வந்து கழுத்து பீஸுக்கு கிராஸ் பீஸ் அடித்து வந்து நம்ம திருப்புவோம். ஸோ அதுக்கு ஒரு 4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டர் ஜாயிண்டில் அங்கே மேலேருந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். இதை மாதிரி நான் காட்டுற மாதிரி இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் 4 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு போயிடும். ஸோ ரெடி அளவுலேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம கழுத்துக்கு திருப்புறதுக்காக ஒரு 4 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த 4 இன்ச்சையும் நம்ம அந்த அளவுலே வந்து இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்துட்டே வரும்போது நம்ம தைக்க போகிற ப்ளவுஸோடைய கழுத்தோடைய உயரம் அகலம் ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் வருது. இது வந்து நம்ம கொக்கி பட்டி அடித்து திருப்புறதுக்கு 4 இன்ச்சு தேவைப்படும். ஸோ அதை நம்ம இப்படி மடித்து நம்ம திருப்பும்போது அது நம்மளுக்கு கரெக்டான இதில் வந்துடும். ஸோ எனக்கு உயரமும் கரெக்டாக இருக்குது, அகலமும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படின்னா நம்ம மேலேருந்து வச்சு நம்ம இந்த 4 இன்ச்சு முக்கியமாக நம்ம 4 இன்ச்சு அடித்து திருப்புவோம். ஸோ அந்த 4 இன்ச்சையும் நம்ம வந்து அந்த கேப் விட்டு தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்கணும். சில நேரம் அதை விடாமல் இது பண்ணோன்னா கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து எனக்கு ஒரு மிஸ்டேக்கோடு நான் இந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம முன்னாடி நம்ம செக் பண்ணோம்ல அதே மாதிரி இப்போ நான் ஷோல்டரும் ஜாயின் பண்ணிட்டேன், கொக்கி பட்டியும் நான் அடிச்சிட்டேன். ஏன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்படி செக் பண்ணிகிட்டே வர்றேன். 4 இன்ச்சு அளவில் செக் பண்ணும்போது எனக்கு அளவு ப்ளவுஸு வந்து அதிகமாகவும் நான் தைக்க போகிற ப்ளவுஸ் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ நான் இதை செக் பண்ணணும், உயரம் கம்மியாக இருக்கா அகலம் கம்மியாக இருக்கா அப்படின்னு. இப்போ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு உயரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ இதே மாதிரி நம்ம அந்த கொக்கி பட்டி அடிச்சிருப்போம்ல அதையும் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் உள்ளதும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஏன்னா அந்த 4 இன்ச்சு வந்து நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் அடித்து திருப்புறதுக்கு தேவைப்படும். ஸோ அப்படி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ மேலேயும் ஷோல்டர்கிட்டையும் எனக்கு அப்படி செக் பண்ணிட்டு வரும்போது இப்போ வந்து உயரம் எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ நான் வந்து அகலத்தில் தான் கம்மியாக வெட்டியிருக்கேன். இப்போ அது எப்படின்றத மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ மேலேயும் கரெக்டான பொசிஷனில் வச்சிடணும். அதே மாதிரி நம்ம கொக்கி பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துலையும் கரெக்டாக அந்த 4 இன்ச்சு கேப்பில் வச்சுட்டு இதே மாதிரி கழுத்தோடைய கிராஸ் பீஸ் அடித்து திருப்புறதுக்கு ஒரு 4 இன்ச்சு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல 4 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு ப்ளவுஸில் அகலம் வந்து கிடச்சிரும். இதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த மாதிரி நான் பாருங்கள் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த சைடும் ஆம்கோலும் அளவு ப்ளவுஸோட ஆம்கோலும் நம்ம தைக்க போகிற ப்ளவுஸோட ஆம்கோலும் கரெக்டான இதில் இருக்குதா. சப்போஸ் நம்ம இதை குடஞ்சி வெட்டுறோம் அப்படின்னா ஆம்கோல் பக்கம் அளவு வந்து சின்னதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு சைடு இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டு, ஏன்னா நம்மளுக்கு இப்போ 2 சைடுக்கும் தேவை. இப்போ நான் இது வந்து வளையம் மாற்றப்பட்டு இருக்கிற பகுதி, இது வந்து கொக்கி, அது நம்ம எப்படி பொசிஷனை வைக்கணுன்ற காட்டியிருக்கேன். இதே மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து நம்ம வெளியில் அடிச்சிருப்போம், இதுதான் உள்ளே அடித்து திருப்பியிருப்போம் கொக்கி பகுதி. ஸோ அந்த மாதிரி நம்ம பொசிஷன் பார்த்து கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான அளவில் வந்துடும். இப்போ இதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத இப்போ 2 சைடுமே கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ஒரு சின்ன டிப்ஸு தான், ஆனால் பிகினர்ஸுக்கு கொஞ்சம் அதை நம்ம என்ன மிஸ்டேக் விட்டுருப்போம் அதை எப்படி சரி பண்ணுறது அதோட காட்டும்போது அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் காமிச்சதில் வி ஷேப் மாதிரி இருந்தது.
இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு நெக்கு அதை நம்ம ஷேப் அதாவது குடஞ்சி வெட்டுறும் போது தான் நம்மளுக்கு அந்த ஷேப்பு கிடைக்குது. ஸோ அகலத்தில் தான் எனக்கு மாற்றம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் இப்போ நம்ம வச்சு பார்க்கணும். ஆனால் இப்போ வச்சு பார்க்குறத விட நான் தச்சு கிராஸ் பீஸ் வச்சு நான் தச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வருது செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ப்ளவுஸில் வந்து தைச்சிட்டேன் நான். இப்போ மேலே ஷோல்டரில் இருந்து நம்ம இதே மாதிரி செக் பண்ணிக்கிட்டு வாங்க. செக் பண்ணிக்கிட்டு வரும்போது நம்மளுக்கு 2 அளவும் கரெக்டான அளவில் தான் வரணும். அதே மாதிரி இந்த கொக்கி பகுதி ஏன்னா நம்மளுக்கு உயரமும் கரெக்டாக தான் இருந்தது, அதனால் இதையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணாலும் நம்மளுக்கு கழுத்தோட உயரமும் அகலமும் கரெக்டான அளவு. இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரி நம்ம தைச்சிட்டோன்னா ஷோல்டர் ஃபால்ன்ற பிரச்சனை வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வராது. சப்போஸ் அதை நம்ம கட் பண்ணும்போது கவனிக்காமல் கட் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.